ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு காரசாரமாக எப்படி வைக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 kg வெலை மீன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அது கூட கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல்ல இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அது கூட தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் 2மே அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். கரைச்ச புளியை மீதம் வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது கூட எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு கொத்தமல்லி சேர்க்க மாட்டோம், அது நல்லா இருக்காது. எதுக்காக அந்த புளி தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, மீன் குழம்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. நல்லா சுருண்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இது வதங்குறதுக்காக நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்கலை. இப்போ எண்ணெயிலே வந்து மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் கிடையாது, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாமே சேர்ந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். எண்ணெயிலே மிளகாய்த்தூளை வதக்கினதுக்கப்புறம் புளி தண்ணியை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். லைட்டாக சேர்த்துக்கிறோம், ஏன்னா சட்டி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். இது நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது கூடவே இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். அப்போ தான் அந்த மசாலா வாடை இருக்காது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு கரைச்ச புளி தண்ணி தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள புளியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி அதாவது நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வைக்கிறது வந்து 1/2 kg தான். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை சிம்லே வந்து ஒரு 5 to 7 minutes வச்சிடலாம். அப்போ தான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகும். மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். நல்லா அந்த பூண்டோட ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும். தட்டி போட்டால் தான் அதோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும், முழுசாக போடுறத விட. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி தான் போடணும், ஏன்னா ஒரு சில மீன் வந்து குழம்புல போட்டோன்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு பீஸாக நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக எப்போயுமே மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி மீனும் குழம்பும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் சேர்க்கணும். அதாவது நம்ம குழம்பு கூட்டி வைக்கணும். இந்த அளவு வந்து போதுமானது. இந்த 1/2 kg மீனுக்கு குழம்பு நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைப்பேன் எப்போயுமே. 5 minutes போட்டிருந்தா போதும் மீனை, அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து 2 minutes நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி மீன் வெந்து வந்திருக்கும். ப்ளஸ் அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே மீன் குழம்பு வந்து வச்சோன்னே சாப்பிட்றத விட மார்னிங் வச்சு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து பழசானாலும் அதை விட அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். மறுநாள் வந்து நம்ம இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.